எல்லாரும் சேர்ந்து அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். சொல்லலாமா? அதை இத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. ஒரு முறை உள்ளங்கையில், உள்ளங்கையில் வரைந்தவர், கைகளை தட்டி, உள்ளங்கையில் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் உசுருடன் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுருடன் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் உனக்காக எனக்காக இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் செய்து விட்டீர், உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். நக்கலையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, நக்கலையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே அற்புதமாய், நல்ல மனசாட்சி பிரகாரம் கையை தட்டீரே அற்புதமாய், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுருடன் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், சொல்லுங்க, அதை நினைச்சுதான் உசுருடன் வாழுறேன். ஆமென் ஆமென். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுருடன் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுருடன் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். இப்போ நீங்கள் இதை மாதிரி ஹையில் பாட போகிறீங்க, மைக்கில் இருக்கிறவங்க யாரும் நாங்கள் பாட போகிறதில்ல, நீங்கள் பாட போகிறீங்க. உள்ளங்கையில் வரைந்தவர் முதல் ஸ்டான்ஸு, முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். முகத்தை பார்க்கலையே, அதுல இருந்தே பாடுங்க. முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே,
உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நினைக்கிற உங்களை தேவன் நினைக்கிறார். அவரை துதிக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை ஒருபோதும் தேவன் கைவிடவே மாட்டார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் 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 உண்டு. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. எனக்கு நீங்க தாமா. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனே. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனே. நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. கரங்களை தட்டி என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? எந்த மனுஷனையும் உயர்த்துகிறது கர்த்தர் தான். ஆமென். அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆமென். ஆகவே மற்ற மேலே நம்ம அவங்க வளர்ச்சியில் பொறாமைப்படக்கூடாது. எப்படி இருந்தாங்க, ஆமாம் எப்படி இருந்தாங்க தான். இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை எப்படியே வச்சுக்கிறார். ஆமாம் உண்மை தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அப்போ தான் உங்கள் பேரில் பொறாமையே ஏற்படும். நீங்கள் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு சில பொறாமைகள் எழும்பின மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம்மாவினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்ந்தேன். கரங்களை தட்டி கையை தட்டி சோம்பேறித்தனம் போச்சு. ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள விட
எல்லாரும் முழங்கார் படிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனது மணவாளனே, கரங்களை உயர்த்தி என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன். சொல்லுங்க, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆஹா ஹா லேலுயா, ஆஹா ஹா லேலுயா. Glory to God. கர்த்தாவே நீர் உயர்த்தப்படுவீராக. லேலுயா. சபையார் கர்த்தரை உயர்த்துங்க. ஓரா கலா தரா பாப்பா பாப்பா பாப்பா. ஆஹா லேலுயா. கரங்களை கீழே போட்டு, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இசைகள் வேண்டாம், கரங்களை உயர்த்தி எனது மணவாளனே சொல்லுங்க, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆஹா கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் உயர்த்தப்படுகிறார், கர்த்தர் இறங்கி இருக்கிறார். லேலுயா லேலுயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய குடும்பமே, உனக்கு தகப்பனாக கர்த்தர் செயல்படுவார், உனக்கு தாயாக கர்த்தர் செயல்படுவார், உனக்கு உதவி செய்கிறவராய் கர்த்தர் செயல்படுவார், நல்ல சிநேகிதனாய் கர்த்தர் செயல்படுவார், நல்ல சிநேகிதியாய் கர்த்தர் செயல்படுவார், உனக்கு நல்ல போதகராய் கர்த்தர் செயல்படுவார். அவரை நேசித்து உயர்த்தி தேவனை துதித்திருக்கிற தேவ ஜனமே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்து, கர்த்தரை உயர்த்தி கொண்டே இரு, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். Praise God, praise God, praise God.